ஒரு தலைவர் தனது குடிமக்களுக்கு ஒரு தந்தையைப் போல இருக்க வேண்டும் என்று கூறினாராம் ஒருவர். யார் அந்த ஒருவர் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அவர்தான் நம்முடைய ராமர். இந்த ராமநவமி திருநாளானது எப்படி கொண்டாடப்படுது, எதற்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத இந்த காணொளியில பார்க்கலாம் வாங்க. ராமநவமி என்பது ஸ்ரீராமரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் முக்கியமான திருவிழா ஆகும். இந்த நாள் ஸ்ரீராமர் மற்றும் அவரின் வாழ்க்கை, குணங்கள், தர்மம் ஆகியவற்றை போற்றி பக்தி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை கொண்டாடுவதற்கான ஒரு முக்கிய தினமாகவும் கொண்டாடப்படுது. இதனோட வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்ரீராமர் ரகுவம்சத்தில் பிறந்தவர். தன் வாழ்க்கையில் தர்மத்தை பின்பற்றி அதிகாரம், நியாயம் மற்றும் மனிதத்தன்மையை வெளிப்படுத்தினார். அவரது வாழ்க்கை மற்றும் குணங்கள் பலருக்கும் ஊக்கமாக இருந்தது. ராமநவமி தினத்தில் ஸ்ரீராமனின் அவதாரம் மற்றும் அவரின் வாழ்க்கையை நினைவு கூர்ந்து பக்தர்கள் அவரை வழிபடுகின்றனர். ராமநவமி தினத்திற்கான கொண்டாட்டங்கள், வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராமநவமி தினத்துல பக்தர்கள் ஸ்ரீராமரின் சிலைகளை அலங்கரித்து சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் மற்றும் ஹோமங்கள் நடத்துகின்றனர். இந்த தினத்தில் ஸ்ரீராமரின் கதைகள் மற்றும் பாடல்கள் பாடப்படுகின்றன. மேலும் ராமாயணத்தில் சில பகுதிகள் பாராயணம் செய்யப்படுகின்றன. சேத பாடல்கள், பஜனைகள் மற்றும் கச்சேரிகள் மூலம் பக்தர்கள் ஆன்மீக மகிழ்ச்சியை அடைகின்றனர். பண்டிகையின் சமூக மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் என்னங்கிறத பார்க்கலாம். ராமநவமி ஆன்மீக முன்னேற்றத்துடன் சமூக ஒற்றுமையையும் வலியுறுத்துகிறது. பக்தர்கள் இந்த தினத்தில் ஏழை மக்களுக்கு அன்னதானம், பொருளாதார உதவிகள் மற்றும் சமூக சேவைகளை நடத்தி சமூக நலத்தை கருதுகின்றனர். இது பக்தி, கருணை மற்றும் சமூக பொறுப்புகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் நாளாகவும் கருதப்படுது. ராமநவமி தினத்தில் ஸ்ரீராமரின் சிலையின் மேல் விழும் நிழல் பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்வு குறிப்பிடத்தக்கது. கம்பராமாயணத்தில் ஸ்ரீராமரின் சிரத்தின் மேல் பொன்கிரீடம் விழுந்ததை பார்த்து மூவுலக மக்களும் தங்கள் சிரம் மேல் பொற்கிரீடம் வைக்கப்பட்டதாக எண்ணி மகிழ்ந்தார்களாம். இந்த தினம் ஸ்ரீராமரின் வாழ்க்கை மற்றும் குணங்களை போற்றி ஆன்மீக முன்னேற்றத்தை கொண்டாடும் ஒரு முக்கிய நாளாகவும் கருதப்படுது. இப்பேற்பட்ட அரிய நாள்ல தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக ராமேஸ்வரம் வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த ராமர் சிலையின் மீது விழக்கூடிய அந்த ஒளி படக்கூடிய நேரத்துல அவர் அங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி திருக்கோவில்ல அதே நேரத்துல வழிபாடு நடத்துறதை மிக சிறப்பாக கருதுன அப்படின்னு சொல்லி பேட்டியும் அளிச்சிருந்தாரு. மற்றும் சில தகவல்களை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி. ராமநாத சுவாமி டெம்பிள் டுடே